டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக வழக்கறிஞர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை கைவிட முடியாது என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர்கள் சட்டத்தை மீறக்கூடாது எனவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வழக்கறிஞர்கள் என்பதற்காக சட்டத்தை மீறக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்பாக வழக்கறிஞர்கள் மீதான வழக்குகளை கைவிட இயலாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். தற்போது போலீஸ் தரப்பில் இது தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு? முழு விவரம். தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டதாக வழக்கறிஞர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை கைவிட இயலுமா என்பது குறித்து காவல்துறை விளக்கமளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் உணவு இடைவெளிக்கு பின்பு வழக்கு விசாரணை தொடங்கியது. அதற்கான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் வழக்கறிஞர்கள் மீதான வழக்குகளை கைவிட இயலாது என குறிப்பிட்டார். மேலும் வழக்கறிஞர்களின் செயலால் அரசு சொத்துக்கள் மட்டுமின்றி தனி நபர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்குகளை கைவிட்டால் அது தவறான முன்னுதாரணமாகிவிடும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆட்கொணர்வு மனு காலாவதியாகிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வழக்கறிஞர்களின் நடத்தையால் பாதிக்கப்பட்டுள்ள பெண் காவலர்களுக்கு என்ன நீதி, வழக்கறிஞர்கள் என்பதற்காக அவர்கள் சட்டத்தை மீறக்கூடாது எனவும் இது ஒரு வழக்கறிஞர் என்பதற்காக சட்டத்தை மீறக்கூடாது என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை சில கேள்விகளை எழுப்பினார்கள். இது ஒரு போராட்ட வழக்கு தானே, எதற்கு இவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் சமூகத்தின் விளிம்பு நிலை மனிதர்கள் தானே போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு போராடிய துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவாக அரசு இருக்கிறது. 2020ஆம் ஆண்டிலிருந்து தனியார் மயம் இருக்கிறது. ஆனால் இந்த போராட்டம் என்பது உள்நோக்கத்துடன் தூண்டிவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை விளிம்பு நிலை தூய்மை பணியாளர்கள் நிலையில் கொள்ளலாமே என கேள்வி எழுப்பினார்கள். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை அத்துமீறி நடத்தியதாக போலீசார் மீதும் குற்றச்சாட்டு உள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு தவறு செய்திருந்தால் போலீசார் மீதும் நடவடிக்கை எடுக்கலாம், போலீசாரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான் என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தூய்மை பணியாளர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் கைது செய்யப்பட்டதிலிருந்து விடுவிக்கப்படும் வரை வழக்கறிஞர்கள் ரத்தம் வரும் வரை கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை சிறிது நேரத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். மீண்டும் இந்த வழக்கினுடைய விசாரணையானது சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.